இந்தியா தரப்பில் விண்வெளியில் 52 டன் எடையில் அமைக்கப்படும் ஆய்வு மையத்தின் பணிகள் 2035 முடிவடையும் என கூறியுள்ள இஸ்ரோ தலைவர் நாராயணன், ககன்யான் திட்டத்திற்கான முதல் ஆள் இல்லாத ராக்கெட் இந்த ஆண்டு இறுதியில் ஏவப்படும் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி மையம் விண்வெளியில் அமைக்கிறோம். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தலைமையில் தான் அந்த வருஷம் நடந்துக்கிறது. அது 52 டன் எடை உள்ள ஒரு விண்வெளி மையமாகும். அது ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது, 5 ராக்கெட்ல கொண்டு போகணும். அதுல முதல் கட்டுமாட்டு உள்ளதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துருக்கு. அது 2028 அனுப்பப்படும். அதை அனுப்பிட்டு மீதி 4 இடம் கொண்டு போய் அசம்பிள் பண்ணி 2035 விண்வெளி மையம் நிறுவப்படும். அதுக்கு இப்போ இந்த டாக்கிங் இப்போ கொண்டு போய் இணைக்கணும் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வருஷம் தான் முதல் வெற்றிகரமாக நடத்திடும். இந்த வருஷம் ஆட்கள் இல்லாத இப்போ ககன்யான் ப்ரோக்ராம் ஆட்களை விண்வெளிக்கு கொண்டு போகிற ப்ரோக்ராம் ஆகும். அதுல 3 ராக்கெட் ஆள் இல்லாம அனுப்பணும். அனுப்பி அந்த வெற்றியை வச்சுதான் இப்போ ஆளை அனுப்பதாட்டு திட்டம் போட்டுருவோம். அதனுடைய முதல் ராக்கெட் இந்த ஆண்டு இறுதியில் அனுப்பதாட்டு திட்டம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த 2 ராக்கெட் அடுத்த வருஷம் ஆள் இல்லாம அனுப்பிட்டு அதுக்கு பிறகு 2027 தொடக்கத்துல ஆளை வச்சு